ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு விளம்பரம், நல்ல விளம்பரம் இப்போ ஸ்ரீகாந்துக்கு நடிகர் யாருக்குமே ஞாபகம் இல்லை. இப்போ 4 நாள் அவரை பற்றி பேசுறீங்க. எப்போ ஏற்பட்ட விளம்பரம்? ஓ பார்த்தாங்க, ஓ இதில் சிக்கனாக்க நல்ல பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களே இதை டிக்ளேர் பண்ணி வருவாங்க பாருங்க. உங்களுக்கு நிறைய வரும். ஓ அடுத்தது அவங்களே வந்து ஆமா, பப்ளிசிட்டி என்ன பப்ளிசிட்டி? டிஜிட்டல் மீடியா பூந்து விளையாடுது. அந்த காலத்திலேயே பெண் நடிகைகள்லாம் இது மாதிரி அலிகேஷன் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா சாவித்திரி போன்ற நடிகைகள்லாம் சொல்றாங்களே. அன்னைக்கு அந்த காலத்துல தானே அக்செப்டட். அதெல்லாம் அன்னைக்கே தெரியும். அதுக்கு சரியான மருந்து எடுத்துக்காதனால தான் சாவித்திரி இறந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து குடிக்க அடிமையாயிட்டாங்க. ஓ படங்கள் தோல்விகள், ஓஹோ பட உலகம் போயிடுச்சு. அதனுடைய விளைவு தான் இவங்கெல்லாம் மார்க்கெட் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அப்படியே பேச்சுக்கிட்ட அவர் நடுவோட வர்றாரு, ரத்த வாங்கி எடுத்து ரோட்ல விழுந்தாரு, அப்படியே இறந்தாரு. இன்னும் சொல்லப்போனா முன்னணி நடிகர்களே வந்து விசாரணை வளையத்திற்குள் வரக்கூடும். போதைப் பொருளை எந்த காலத்திலுமே கட்டுப்படுத்த முடியாதுங்க. எல்லா காலத்திலுமே போதைப் பொருள் உண்டு. கஞ்சாங்கிறது வந்து ஒரு செடி, அந்த இலை தான் வந்து உங்களுக்கு பயன்படுது. அந்த இலையை நல்லா வந்து சொல்றாங்க. இது கொக்கைன். இது கொக்கைன். கொக்கைனுங்கிறது மருத்துவத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற மருந்து. இந்த 2 பேர்த்தையும் ரூமில் போட்டு தனித்தனியாக அவன் ரூமில் போட்டு கூட்டிட்டு சாப்பாடெல்லாம் வெளியில இருந்து அவனுங்களே விரும்பி உள்ள இருந்துட்டான். கத்துவானுங்க, ஏய் எனக்கு போடுறா இன்ஜெக்ஷனை, போடுறா இன்ஜெக்ஷன், என்னால் முடியலடான்னு கதவெல்லாம் அடிப்பானுங்க. ஏன்னா கொக்கைனு, மார்பியா, மார்பின், இது பெத்திடின், இதெல்லாம் வந்து இப்போ ஏறத்தாழ மார்பின் இதெல்லாமே வந்து தடை செஞ்சுட்டாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து பிரிஸ்கிரிப்ஷனில் வாங்கினீங்கன்னா பெத்திடின் வந்து 5 ரூபாய் 4 ரூபாய் தான். எங்கள் காலத்தில் 3 ரூபாய். பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டிங்கன்னா 5000 ரூபாய். வணக்கம் சார். சார், இந்த போதை விவகாரத்தில் ஸ்ரீகாந்த், நடிகர் கிருஷ்ணா ஆகியோர் வந்து கைதாகிட்டு வர்றாங்க. இப்போ அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் வந்து நீளக்கூடும் என்ற ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த சினி ஃபீல்டில் தொடர்ந்து நடிகர்கள் வந்து கைதாகக்கூடிய சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் சினிமாவை வந்து நீண்ட காலமாக உற்று நோக்கி கவனித்து கொண்டிருப்பவர். நடிகைகளும் இது மாதிரியான போதை வஸ்துக்களை உட்கொண்டு இது மாதிரியான ஒரு அலிகேஷனுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களா? வரும். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு விளம்பரம், நல்ல விளம்பரம். இப்போ ஸ்ரீகாந்துக்கு நடிகர் யாருக்குமே ஞாபகம் இல்லை. இப்போ 4 நாள் அவரை பற்றி பேசுறீங்க. எப்போ ஏற்பட்ட விளம்பரம்? ஓ பார்த்தாங்க, ஓ இதில் சிக்கனாக்க நல்ல பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களே இதை டிக்ளேர் பண்ணி வருவாங்க பாருங்க. உங்களுக்கு நிறைய வரும். இதை வச்சுட்டு 6 மாதம் ஓட்டலாம். இல்ல, ஸ்ரீகாந்த் என்னமோ அவர் பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக தான் இதை போட்டுக்கிட்டாரு. ஆமா, கொஞ்சம் மூடிட்டு வர்றாரு. உங்களுக்கு வேற செய்தியே இல்லையே. தினசரி ஸ்ரீகாந்தை பத்தி பேசுறீங்க, அத்தனை சேனலும் பேசுறீங்க. இன்னைக்கு நீங்க 3வது ஆள். அத்தனை சேனலும் பேசுறீங்க. நான் எனக்கு தான் என் வயசு காலத்துக்கு ஸ்ரீகாந்தனோட எதிர்நீச்சல், பாமா விஜயத்தில் நடிச்ச ஸ்ரீகாந்தை நான் நடிச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ரீகாந்த் ஒரு 10 படத்தில் நடிச்சு அவரை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு ஸ்ரீகாந்துக்கும் அந்த கிருஷ்ணாவுக்கும் கிடைச்சிக்கிற விளம்பரத்தை பார்த்தாங்க, அடுத்தடுத்து வருவாங்க. நான் மாட்டிக்கிட்டேன்னு அவங்கள வந்து சிக்குவாங்க. ஓ அடுத்தது அவங்களே. ஆமா, பப்ளிசிட்டி என்ன பப்ளிசிட்டி? டிஜிட்டல் மீடியா பூந்து விளையாடுது. இதோட என்ன இருக்குது? சீந்துவாரிட்டு கடந்த ஒரு சினிமா உலக நடிகர்கள், இவங்க திரை உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட விளம்பரம். ஆனா அடுத்தடுத்து வந்து நிறைய ஒரு 3 மாதத்துக்கு நம்ம இதை பேசலாம். டாபிக் நிறைய பேசிக்கிட்டு 3 மாதத்துக்கு டெய்லி தான் நிறைய நடிகர்கள் வருவாங்க. சினிமா திரை உலகத்துல திரைக்கு முன்னாடி இருப்பவங்களும் பின்னாடி இருப்பவங்க எல்லாருமே வருவாங்க. எல்லாம் அந்த காலத்திலேயே பெண் நடிகைகள்லாம் இது மாதிரி அலிகேஷன் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா சாவித்திரி போன்ற நடிகைகள்லாம் சொல்றாங்களே, அந்த செய்திகள் எல்லாம் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதா? அன்னைக்கு அந்த காலத்துல தான் அக்செப்டட் தானே. அதெல்லாம் அன்னைக்கே தெரியும். அவங்க போதைக்கு அடிமையாயித்தான் அவங்க இறந்து போனதுக்கு காரணம் சக்கரை வியாதியினுடைய தாக்கம் தான், பெரிய தாக்கம். அதுக்கு சரியான மருந்து எடுத்துக்காதனால தான் சாவித்திரி இறந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து குடிக்க அடிமையாயிட்டாங்க. படங்கள் தோல்விகள், பட உலகம் போயிடுச்சு. அதனுடைய விளைவு தான். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா காலத்துல இருந்த பியூ சின்னப்பா தலை சிறந்த நடிகர். அன்னைக்கு வந்து அந்த காலத்துல இருந்த வந்து எம்ஜிஆர், சிவாஜி மாதிரி தியாகராஜ பகதூர், பியூ சின்னப்பாவும். தியாகராஜ பகதூர் எம்ஜிஆர், பியூ சின்னப்பா வந்து சிவாஜி. தியாகராஜ பகதூர் நடிக்க வராது. அழகுன்னா அப்படி ஒரு அழகு, அப்போ சிவப்புன்னா அப்படி ஒரு சிவப்பு, சுண்டுனா ரத்தம் வரும், அந்த மாதிரி ஒரு சிவப்பு. பகதூர் கிராப்பில் வெத்தலை பாக்கு லேசாக போட்டுக்குவார். அந்த உதடு சிவப்பாக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நடிப்பு அவர் வந்து அவரை விட்டு ஒரு 10 அடி தள்ளித்தான் அப்படியே ஒருவர் பாட்டு பாடி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அதே சமயத்தில் பியூ சின்னப்பா நேரம் பொத்தான் இருப்பார். நடிப்பு அந்த காலத்தில் அவர் தான் முதலாக
இந்தியாவில் இரட்டை வேடத்தில் நடித்த நடிகர். இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் முதலாக இரட்டை வேடம் ஏற்று நடித்த. என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, பியூ சின்னப்பா எப்படிப்பட்ட ஆள்னா நினைச்சா அவர் 2ஆ வந்துருவாரு, அப்படியெல்லாம் மக்கள் இதை பண்ணார். ஜெகதர் பிரதாபன் படத்துல வந்து நமக்கு நீ பயமா இது படம் பாட்டு, அவரே பாடுவாரு, அவரே கொண்டக்கோல் வாசிப்பாரு, அவரே மோர்ச்சிங் வாசிப்பார், மிருதங்கம் வாசிப்பார். 5 ரோல்ல நடிச்சார். அதுதான் முதல் முறையா 5 பேர் வர்ற இது. அப்புறம் உத்தமபுத்தன்ல 2ஆ வந்தாரு. அப்படியெல்லாம் நடிச்சு அப்புறம் இன்னைக்கும் மங்கையர்கரசிங்கிற படத்துல 8 பேத்துக்கிட்ட 8 வீடு கட்டி சிலம்பம் ஆடுவார். போட்டு பாருங்க, ஒரு பையன் இன்னைக்கும் வர முடியாது கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு நடிகர், 52 வயசு. நான் நண்பர்களோட பேசிக்கிட்டு வர்றாரு. சினிமா ஃபீல்டெல்லாம் போயிடுச்சு. வேலைக்காரி படம் வந்ததுக்கப்புறம் அந்த ராஜா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் காலி ஆகி போச்சு. இவங்கெல்லாம் மார்க்கெட்டெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அப்படியே பேசிக்கிட்டு அவர் நண்பரோட வர்றாரு. ரத்த வாந்தி எடுத்து ரோட்டில் விழுந்தாரு, அப்படியே இறந்துட்டார். குடி, அந்த அளவுக்கு குடி. படங்கள் இல்லை, விளம்பர வெளிச்சம் இல்லை, அவங்க ரசிகர்கள் கவர்ச்சி இல்லை, ரசிகர்கள் ஆராதனை இல்லை, மக்கள் மத்தியில் யாருமே சீந்தலை. அந்த தோல்வி அவங்களால சந்திக்க முடியல. அதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த நடிகர்கள்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுக்கெல்லாம் அதுதான் காரணம். அவரே சொல்றாரு, அந்த போதை மயக்கத்தில் இருந்தபோது இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், சந்தோஷமா இருந்தேன். அதுக்காக தான் போறாங்க. அதுக்கப்புறம் அவர் கிடைச்ச விளம்பரத்தை பார்த்தாங்க. ஓ, இதுல சிக்கனா நல்ல பப்ளிசிட்டி இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் வருவாங்க, நிறைய வருவாங்க. ஏன்னா நல்ல பிரமாதமான பப்ளிசிட்டி. நானும் கோக்கைன் இது பண்ணேன், நானும் தண்ணி அடிச்சேன், நானும் போதைப் பொருள் இது பண்ணேன்னு உள்ள வருவாங்க. இப்போ இவர்கள் எல்லாம் இந்த இதுல சிக்கினதே வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி. அடுத்த பட வாய்ப்புகள்லாம் வந்து இவங்களுக்கு பட வாய்ப்பு இல்லை, அட்லீஸ்ட் சீரியல் அதை நடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட வாய்ப்புங்கிறது சினிமாவில் நடிச்சு என்ன பண்ண போறீங்க? எங்க இருக்குது சினிமா தியேட்டர்? சினிமா ஒன்றும் போகலிங்கன்னு அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க. சரி, தியேட்டருக்கெல்லாம் சொல்லுங்க, நாங்கள் ரொம்ப நேரம் ரோகிணி தியேட்டர் இருக்கு சார், தேடி பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. தியேட்டருக்கெல்லாம் போயிடுச்சு. மவுண்ட் அண்ணா சாலையில என்ன இருக்குது? தேவி தியேட்டரும் சத்யம் தியேட்டரும். சத்யம் தியேட்டர் மல்டிப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. தேவி தியேட்டர் எந்த நேரமும் ஏற்கனவே எல்லாம் பேசிட்டாங்கிறாங்க. அது மல்டிப்ளெக்ஸா மாறப்போகுது. அப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்கும்போது கேட்சனோ தியேட்டர் ஒண்ணுதான் பாக்கி இருக்குது. அண்ணா சாலையிலும் வரிசையா 5 அடிக்கு ஒரு தியேட்டர் இருந்தது காலம் போய் அங்க ஒண்ணுமே இல்லையே, மூடு விழா எல்லாம் போயிடுச்சு. இல்லை, சஃபேர் தியேட்டர் அண்ணா திமுக வாங்கிச்சு, அது அப்படியே கட்டாந்தரையா கிடக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு அழுகு ஒரு மைசார் லேடி, சவுண்ட் ஆஃப் மியூசிக் போன்ற படங்களை எல்லாம் பார்த்தேன். தியேட்டர் இப்படி போச்சுன்னு ஒரு சோகம். அந்த ப்ளூ டைமண்ட்ல வந்து எப்போ வேணாலும் படம் பார்க்கலாமே. எமரால்டு தியேட்டர் எல்லாம் என்ன மாதிரியான இடங்கள் எல்லாம் எங்க காலத்துல இருந்தது. இன்னைக்கு அந்த சினிமாவே இல்லை. இவங்களுக்கு எல்லாம் யாரும் 50 வயசு கூட நெருங்காதவங்க தான் இப்போ நீங்க சொல்லுங்க. முதுமை, இளமையின் முதுமையில இருக்கிறாங்க. சம்பாதிக்க வேண்டிய நேரம், கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம், குடும்பத்தை நம்பி இருக்கிற நேரம், பெரிய புகழோட இருந்தவங்க எல்லாம் போச்சுன்னும் போது என்ன பண்ணுவாங்க? போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. இதுல அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு பிரமாதமான விளம்பரம் கிடைச்சது, நீங்க கொடுத்துட்டீங்க. அதை பார்த்தாங்க, ஆஹா, விளந்த செல்வாக்க மீள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர், நமக்கு நிறைய வேலை இருக்கு. இதுல பிரசாத்ங்கிறவர் அஇஅதிமுகவோட முக்கிய புள்ளி தான் இதுல ஒரு மூளையா செயல்பட்டு இருக்காருங்கிற ஒரு தகவல் வருது. அவருக்கு வந்து இந்த நடிகர்கள் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல வாட்ஸ்அப்ல வந்து கோட் வேர்ட்ஸ் வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. இது நேற்று தினம் கிருஷ்ணா அவர்களுடைய கைதுல கூட பல வாக்கு மூலங்கள், பல தகவல்களும் வந்த வண்ணமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் முன்னணி நடிகர்களே வந்து விசாரணை வளையத்திற்குள் வரக்கூடும், பல அரசியல் முக்கிய புள்ளிகளே வரக்கூடும்னு சொல்றாங்க. எப்படி சார் அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிதீவிர போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்களா? போதைப் பொருளை எந்த காலத்திலுமே கட்டுப்படுத்த முடியாதுங்க. எல்லா காலத்திலுமே போதைப் பொருள் உண்டு. கஞ்சாங்கிறது வந்து ஒரு செடி, அந்த இலை தான் வந்து உங்களுக்கு பயன்படுத்துது. அந்த இலையை நல்லா சொல்றாங்க. இது கொக்கைன். இது கொக்கைன். கொக்கைனுங்கிறது மருத்துவத்தில் நாங்க பயன்படுத்துற மருந்து. அது அளவுக்கு மீறி அதை வந்து நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்கினீங்கன்னாக்கா அது வந்து போதைப் பொருள் அஃபென்ஸ். அது அஃபென்ஸ். ஓகே, அதை அப்படி வித்தா அந்த கடைக்காரனையும் பிடிக்கும். ஏன்னா கொக்கைன், மார்பின், இது பெத்திடின், இதெல்லாம் வந்து இப்ப ஏறத்தாழ மார்பின் இதெல்லாமே வந்து இப்ப தடை செஞ்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. நாங்க அதெல்லாம் பயன்படுத்துறது, அந்த மருந்துகள்லாம் மாறி போச்சு. அந்த காலத்துல அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல வாங்கினீங்கன்னா பெத்திடின் வந்து 5 ரூபாய் 4 ரூபாய் தான். எங்க காலத்துல 3 ரூபாய். இவ்வளவு பெரிய ஆம்பியூர் 5 cc. நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டீங்கன்னா 5000 ரூபாய்.
ஓ 5 ரூபாய் ஆம்பியூல், பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டிங்கன்னா 5000 ரூபாய். அப்படியா? ஓ ஓ. அவன் போதைக்கு தான் யூஸ் பண்ணுறான்னு தெரியும். ம்ஹும். ஏன்னா வந்து இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஷெட்யூல் ட்ரக்னு பேர். ம்ஹும். எவ்வளோ வச்சிருக்கிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு ஸ்டாக் கொடுத்தாங்க, எவ்வளோ விற்றுருக்கீங்கிறது அந்த விற்றதுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் காட்டணும். கணக்கு இல்லைன்னா அந்த காட்டணும். கடைக்காரரை அரெஸ்ட் பண்ணுவோம். ஓஹோ. அதனால தான் அதுக்கு பேரெல்லாம் ஷெட்யூல் ஹெல் ட்ரக்னு பேர். ம்ஹும். அதுக்கெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே மாட்டிக்குவீங்க. ம்ஹும். அது அது மாதிரி ஒரு ரூல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் மிஞ்சி அவங்க கொடுக்குறாங்கன்னாக்கா இந்த போலீஸ்காரருக்கு கட்டுறதெல்லாம் கட்டி ம்ஹும். வேலையெல்லாம் ம். தப்பிக்கிறதுக்கு ம். இதெல்லாம் அதனால தான் அதுக்கு அவ்வளோ செலவு. ஆனால் இன்றைக்கி இப்போ வந்து போதைப்பொருள் அடிமைங்கிறதுல வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விளம்பரம், ஸ்ரீகாந்துக்கு நீங்கள் கொடுத்த விளம்பரத்தை பார்த்தாங்க. இப்போ பல பேர் எல்லாம் ம். இதில் ஒரு கட்சியை நீங்கள் பேர் சொல்கிறீங்க, அதில் இன்வால்வ் ஆகாதவங்க யாருமே கிடையாது. எல்லா கட்சிக்காரரும் தான் அதில் இருப்பாங்க. ஓஹோ. டாஸ்மாக ஏன் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா? ம். அவங்க வந்து ஒரு கூட்டணி சேர்ந்தாங்க. எல்லா கட்சிக்காரரும் ஒன்றா சேர்ந்து மதுபான கடைகளை ஏலம் விடும்போது இவங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இதுக்கு மேலே விலையேற்ற விடாமல் தடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதாவுக்கு அவன் நம்ம சீஃப் மினிஸ்டர் தெரிஞ்சு பார்த்தாங்க அரசாங்கமே நடத்துட்டாங்க. அப்படி தான் அரசாங்கம் நடத்த ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் மருத்துவருங்கிற அடிப்படையில் இப்போ நீங்கள் எழுதி சீட்டு, மருந்து சீட்டு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபாய்க்கு கிடைச்சிரும். அப்படி இல்லாட்டி பிளாக்ல வாங்கணும்னா 5000 ரூபாய் வரைக்கும் வாங்கணும்னா அது மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய தொடர்புடையவர்கள்லாம் வந்து எனக்கு ஒரு மருந்து எழுதி கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா உங்களை? என்னுடைய நண்பர்கள் எல்லாமே டாக்டர் இருக்கு, அவங்களே எழுதி வாங்கிக்குவாங்க. ஓ, அவங்களே டாக்டர்ஸ் எழுதி எழுதி வாங்கிக்குவாங்க. என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. பெத்திகாரர். அதில் இஸ்மாயிலுங்கிறவர் வந்து என்னுடைய ஒரே கிளாஸு. ஜூனியர் ஒருத்தர் வந்து பாலசுப்ரமணியம். இவங்க 2 பேரும் தான் நான் நேரடியாக டீல் பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா அந்த டைமில் டி அடிக்ஷன் சென்டர் இல்லை. ஓஹோ. இந்த 2 பேர்த்தையும் ரூமில் போட்டு தனித்தனியாக அவன் ரூமில் போட்டு பூட்டிடுவோம். ஓ. பூட்டிட்டு சாப்பாடெல்லாம் வெளியில இருந்தே கொடுத்தோம். அவனுங்களே விரும்பி உள்ளே இருந்துட்டானுங்க. ஓ. கத்துவானுங்க, டேய் எனக்கு போடுறா இன்ஜெக்ஷனை, போடுறா இன்ஜெக்ஷன், என்னால் முடியலடான்னு கதவெல்லாம் அடிப்பானுங்க. வார்டன் விடாதீங்க டாக்டர். ஓ. இருந்து அப்படி தான் அவங்கள சரிப்படுத்தும். ம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மூளையினுடைய முன்பகுதி ஃப்ரான்டல் லோப், அதில் வந்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து. ஓ. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா சரியாயிடுவாங்க. ம். அதெல்லாம் அது வந்து சர்ஜரி. இப்போ அதெல்லாம் சர்ஜரி கூட இல்லாமல் டி அடிக்ஷன் சென்டர் நிறையா இருக்கு. அவங்க அதை பண்ணிடுறாங்க. ஓஹோ. போதையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே வரணும்னு நினச்சிருந்தாக்கா ஸ்ரீகாந்த் அங்கே போய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம். ம். போலீஸில் மாட்டுறாருன்னா என்னன்னாக்கா விளம்பரம் கிடைக்குன்னு பார்த்துட்டு. இப்போ விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க. நம்மளோட முதலமைச்சரும் வந்து ரொம்ப அதிதீவிரமா பல மிஷன்ஸை வச்சு இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மும்முரமா செயல்பட்டு இருக்கிறாங்க. காவல்துறையுடைய விசாரணை போக்கை எப்படி பாக்குறீங்க? பலர் முக்கிய புள்ளிகளும் இதுல சிக்கலாம்ங்கிற ஒரு தகவல். யாராலையும் முடியாதுங்க. மதுவையோ போதைப் பொருளையோ தடுக்கிறதுங்கிறது மனிதர்கள் எந்த ஆட்சி வந்தாலும் தான் சேலஞ்ச் பண்றேன். நடக்காது. குறைக்கலாம், கண்ட்ரோல் கிடைக்கிறத வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தலாம். போன உடனே கடையில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி ஒன்றா பண்ணலாமே ஒழிய நிறுத்த முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதுறாருங்க, கல்லுண்ணாமைன்னு. நீங்க கல்லு குடிச்சா நல்லதுன்னு ஒரு ஆளு கட்சி நடத்துறாருல்ல. ஆமா. அப்புறம் ஓகே, நிச்சயமா சார். இந்த போதை விவகாரம் சம்பந்தமாக நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.